மகேஷ் சார், சமாதானம் பேசலான்னு கூப்பிட்டா சார். எனக்கு 1 லட்ச ரூபாய் பணம் கொடுங்க, இந்த போராட்டத்தை நிறுத்திடுறேன்னு சொல்றான் சார். நான் முடியாதுன்னு சொன்னேன் சார். அதுக்கு என்ன கொல்ல பாக்குறான் சார். சார் இந்த ஆளு போய் சொல்றான் சார். சார் இந்த ஆளு என்னெல்லாம் சொன்னா தெரியுமா சார்? ஏய், யாரு பொய் சொல்றா யாரு உண்மையை சொல்றான்னு எனக்கு தெரியும்டா, துரோகி. மகேஷ் சார், என் பேரை சொல்ல கூட உனக்கு தகுதி இல்லடா. சார் நான் சொல்றேன். அண்ணே, சமாதானம் பேச போன அன்பு இன்னும் வரலையே அண்ணே. இது உடனே முடிகிற பிரச்சனையே இல்ல. அதனால தான் நான் உன் கூடயே வரேன்னு சொன்னேன். அவன் கேட்டாதானே. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம் ஆனந்தி. இல்லக்கா, எனக்கு மனசுக்கு என்னமோ சரியா படல. நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி வா, நானும் வரேன். இல்லண்ணே, அன்பு கோச்சுக்கு போறாரு. நான் மட்டும் போய் பார்த்துட்டு வரேன், நீங்க இங்கே இருங்க. விட மாட்டேன்டா. உன்னை நான் விட மாட்டேன்டா. விட மாட்டேன். அன்பு! மகேஷ் சார்! மகேஷ் சார்! விடுங்க சார்! அன்பு! இந்த துரோகி ஆனந்தி சொன்னா கேளு. விடுங்க சார்! சார், தயவு செஞ்சு விடுங்க சார்! விடுங்க! ஐயோ அன்பு! விடுங்க! ஏய் துரோகி! சார்! நீ போ ஆனந்தி. விட மாட்டேன் இவனை. விட மாட்டேன். விடுங்க சார்! சார், சார் உங்களுக்கு எனக்கு கையில செத்தடா. விடுங்க சார்! சார், விடுங்க சார்! ஆனந்தி சொன்னா கேளு. போ. சார், சார் வேணாம் சார், விடுங்க சார்! சார், நீ போ ஆனந்தி. அன்பு! ஆனந்தி, ஆனந்தி. ஆனந்தி! 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 என்னடி ஆச்சு? பாரு. ஆனந்தி! ஆனந்தி கேக்குதா? பாருடி. ஆனந்தி! 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 ஆனந்தி கேக்குதா? என்னாச்சு? டாக்டர், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க டாக்டர். கண்ணே திறக்க மாட்டேங்கிறாங்க. ஆனந்தி, லோ பிபி, லோ சுகர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லை டாக்டர். உங்களுக்கு என்ன ஆச்சு? முகத்துல அடிபட்டு இருக்கு? அது ஒண்ணு இல்லை டாக்டர். நீங்க ஆனந்தியை பாருங்களேன் ப்ளீஸ். இங்க பாருங்க சார், உங்களுக்கு அடிபட்டு இருக்கு, அவங்க மயக்கத்துல இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க.